அப்படி இல்லை. பகவான் வந்து இந்த கை கொஞ்சம் இப்படி வா என்கிட்ட உன் மனசை கொடுன்னு கேட்கிறாரு. மனசை கொடுத்த பிறகு பகவான் அதை பியூரிஃபை பண்ணிடுவாரு. அவர் அந்த மனிதன் கசடுகள் எத்தனையோ இருக்கு நமக்கு, நம்ம எல்லா இடங்களிலும் இருக்குது, நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாருக்கும் மனுஷன்னா 3 குணம் இருக்கும். என்னென்ன குணம்? சத்வகுணம், ரஜஸ்குணம், தாமஸ் குணம்னு 3 இருக்குது. அந்த சத்வ குணம் நம்ம பெருக்கிக்கணும்னா இந்த வயசு ரொம்ப உகந்தது நான் சொல்றேன். இந்த வயசுல நமக்கு எத்தனையோ நம்ம பண்ணியிருக்கோம். பகவான் சொல்றாரு, நீ எவ்வளவோ பெரிய பாவியா இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா ஒரு கொஞ்சம் ஞானம் வந்துருச்சுன்னா அந்த ஞானத்தினால நீங்க பாரதி எப்படி சொல்லிருப்பாரு, இந்த ஞானம் வந்தாலும் என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன வேண்டி இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அந்த ஞானம் வரணும் என்று சொல்றதுக்காக என்ன பகவான் வந்து முதல்ல உன் மனசை கொடு என்ன கேட்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிட்டு பாருங்க. மேல என்ன நிறைய கோயில பார்த்துருப்பீங்க இல்லையா? பகவான் இப்படியே தான் ரொம்ப ஏன்னா காடஸ் அம்மையா இருந்தாலும் கூட இப்படி இருக்கும். இது என்ன நினைச்சுப்பீங்க, நாங்க ஏதோ காசு விடுறது அந்த கையை பார்த்தே வணங்குவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பிள்ளைய நான் பார்த்து கேட்டேன், என்னென்ன வச்சு அதையே பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டா அது வழியா காசு கிடைக்குமாமே என்ன அவன் சொல்றான். அப்படி இல்லைன்னா இந்த மனசை திருத்தி உன் கையில கொடுத்துக்கிறேன். உன் மனசு நீ வந்து இன்னும் கொஞ்சம் அழகான மாட்டு வாங்கலாம், ரொம்ப நல்லா படிக்கலாம், ரொம்ப நல்லா விளையாடலாம், இத்தனையும் நம்மால செய்ய முடிகிறது. அப்போ கொஞ்சம் ஞானம் வர்றதுக்கு தான் நமக்கு இந்த வயசுல நம்ம எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம். அந்த ஞானம் வேணும்னா நம்ம பகவத்கீதையும் படிக்கிறோம், இந்த எத்தனையோ படிக்கிறோம் இல்லையா? பலக்ஷே நாராயணிய படிக்கிறீங்க இல்லையா? சவசநாமம் ஒவ்வொரு சவசநாமத்திலே என்ன எவ்வளவு நல்ல பெயர்கள். அந்த பெயர் ஒவ்வொரு பேரும் எத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் நம்ம பகவத்கீதையில ஒரு 2 ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்க்கிறோம். என்ன ஸ்லோகம்? அனன்யா சிந்தயந்தோ மாம் ये जना परिभासते तेषां नित्यादियुक्तानां योगक्षेमं महाम्यहम्. என்ன உனக்கு வேண்டியது என்னன்னு எனக்கு தெரியும், பாக்கி சொல்ல வேண்டாம். அங்க போய் பேரை பேசுறப்போ நான் இதை வேண்டியது பண்றேன், தராசு நிறைய இதை வச்சு கொடுக்குறேன், சம எடை கொடுக்குறேன், இப்படிலாம் நம்ம பேசிப்போம். முகம் கேட்டாரா? இல்லையா? நீ மனசை நல்லா வச்சுக்கினா கேட்க வேண்டியதான் உனக்கு என்ன தெரியும். அதாவது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு வேண்டாம் என்ன வேணும்னு எனக்கு தெரியுமா? கட்டாயம் தெரியாது. எது வேணா இது கூட நமக்கு சரியா தெரியாது. பகவானுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா எனக்கு என்ன குறை இருக்கு, என்ன குறை இல்லை என்னெல்லாம் பகவானுக்கு தெரியும் போது நம்ம எதுக்கு அதுக்காக என்ன பகவான்கிட்ட போய் எனக்கு இது வேணும், என் பையனுக்கு இந்த மாதிரி மார்க் வேணும், இந்த மாதிரி வந்து ஜாப் வேணும், வேலை வேணும், அப்படிலாம் நம்ம நினைச்சுக்கிறோம். தேவையில்லை. நம்ம மனசை அலட்டிக்கிறதுனால தான் பலமும் குறையுது. பலம் குறையுது காரணமே மனசு தான் காரணம். ரொம்ப நம்ம உடம்பு பத்தி ரொம்ப எல்லாம் நல்லா பேசுறீங்க, ரொம்ப நன்றி, அதை கேட்டதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் மனசை வந்து கொஞ்சம் அபயம் சத்தம் சுத்தி ஞான யோக விவஸ்திதி என்று பகவானே சொல்றாரு. பயம் வேண்டாம், அபயம் என்று சொல்றாரு. பயமின்மை என்றது இதுவும் அபயகரங்கள் தான். கடைசியா இந்த இடத்தை எப்படி மாறுது? அபயகரமா மாறுது. உனக்கு அஞ்சாமையும் கொடுக்குறேன், ஞானமும் கொடுக்குறேன். இதுதான் பெரிய செல்வம். பார்க்க போனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், 2 வீடு வாங்கினா அது பெரிய செல்வம் நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி ஒண்ணுமே இல்லை இல்லையா? அதனால இப்போ கடைசியில வந்து பகவத்கீதை படிச்சபடி என்ன நன்மை என்றதும் சொல்றாரு. நான் பகவத்கீதை ஆசிரியர், அதனால கொஞ்சம் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே படிக்கும், என்கிட்ட படிக்கணும் இல்ல, என்கிட்ட 300 பேர் படிச்சுட்டாங்க, இன்னும் ஒரு குரூப் 20 பேர் படிக்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனாலும் என்ன யார்கிட்ட வேணாலும் படிக்கலாம். பகவத்கீதை எழுதுறதுக்காக உடுப்பில் எடுத்து புஸ்தகம் வந்திருக்கு. யாருக்காவது வேணும்னா தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம், சமஸ்கிருதத்துல எழுதலாம், இப்படி எல்லாம் எழுதலாம். அது எழுதுறதுனால எனக்கு ரொம்ப நன்மை இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து எழுதுறத ரொம்ப குறைச்சிட்டோம். யாருமா எழுதுறீங்க? நிறைய ராமஜெயம் எழுதுறீங்க மேபி எல்லாரும் கொஞ்சம் வீட்டுல எழுதிட்டு இருக்கலாம். ஆனா இது வந்து பகவத்கீதை ஃபுல்லா 701 ஸ்லோகங்களும் எழுதும் போது அவ்வளவு
அது என்னன்னு நான் சும்மா ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்ன, நான் அர்ஜுனன் மாதிரி நிக்கிறேன், இவர் என்ன கிருஷ்ண பகவானா நிக்கிறார். அப்போ என்ன நான் செய்யணும்? அவர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கிக்கிறேன் இல்லையா? வடங்கள் நீங்க இப்ப நிறைய படத்துல பார்த்துருப்பீங்க. சில வடங்கள்ல இப்படி இருக்கும். ஏன்னா அவர் இடது கையில அம்பு விடுவாரு. சௌக்கிய சாட்சின்னு எனக்கு பேர் வந்திருக்கு. யாருக்கு? அர்ஜுனன். அந்த மாதிரி கூட படங்கள் இருக்கும். இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால சரி, அதாவது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். கடைசி ஸ்லோகத்துல எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ எத்ர பார்த்தோ தனுர்தரஹ, கிருஷ்ணோ சொல்லாதீங்க, கிருஷ்ணன் தான் சொல்லணும் முறைப்படி பார்த்தா. நான் கொஞ்சம் அந்த இலக்கண சமஸ்கிருதத்துல படிச்சிருக்கேன், அதை நான் சொல்றேன். இனிமேலுக்கு நீங்க நிறைய பேர் இது விஷ்ணு சாஸ்திரம் சொல்றதுனால இது சொல்றேன். எத்ர யோகேஸ்வர கிருஷ்ணஹ எத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிஹி த்ருவா நீதிர்மதிர் மம. இந்த ஸ்லோகத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கொடுங்க. இதே ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பத்தி வருது இல்லையா? அதனால நாங்க இதோட மகத்துவம் என்ன அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆமா, இந்த ஸ்லோகத்துடைய மகத்துவம் என்னன்னா, எத்தனை எங்கே எங்கே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் இருக்கிறார். இவர் கிருஷ்ணன் வச்சுக்கோங்கன்னா அர்ஜுனன். இப்ப உங்க வீட்டுல நீங்க பகவத்கீதை சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் உங்க வீட்டுல வந்துருவாங்க, வந்தது தெரியாது இருப்பாங்க. அப்ப அங்க என்ன எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணனை எத்தனை பார்த்தோ பார்த்த என்ன பிருதாவோட பிள்ளை அர்ஜுனன். என்ன குந்தியோட பிள்ளை இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கீங்க. என்ன பிருதா சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? பிருதா குந்தியோட இயற்கை. அவர் குந்தி போஜனுக்கு தத்து எடுக்கப்பட்டாங்க, அதனால அவருக்கு குந்தியின் பேர் வந்திருக்கு. அதனால பார்த்த சாரதி பகவானுக்கு பேர் வந்திருக்கு. ஏன்னா சாரதி அவங்கல்ல பார்த்தனுக்கு, அதனால பார்த்த சாரதி. அப்போ இது எல்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். சின்ன பிள்ளைங்க கேட்கும்போது என்ன சொன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் குறைஞ்சிட்டே போறது பாருங்க. அதெல்லாம் நிமித்தம்னா ஒரு சாஸ்திரம் படிச்சீங்கன்னா எல்லாமே தெரியும். இல்ல வேதம் இருக்கு, உபனிஷதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த தேசத்துல நம்ம கட்டாயம் இந்த பகவத்கீதை படிக்க போறோம். ஒரே ஒரு சாஸ்திரம் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. 701 ஸ்லோகங்கள் இருக்குது. இதுல இவங்க கேட்டாங்க, இந்த ஸ்லோகம் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஏன் சாஸ்திரநாமத்திலே நம்ம கடைசியில சொல்றோம் பலஸ்ருதி என்ன இருக்கும். நம்ம இதெல்லாம் சொன்னா ஒரு என்ன பலன்கள் இருக்குன்னு சொல்றதா பலஸ்ருதி இல்லையா? அப்போ அங்க ஏன் இந்த ஸ்லோகம் சொன்னா, எங்க எங்க கிருஷ்ணரும் அப்புறம் அர்ஜுனரும் இருக்காங்களோ அங்க என்ன என்ன இருக்குன்னா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதி. ஸ்ரீ என்ன செல்வம், செல்வம் என்ன பணம் மட்டும் இல்லைங்க, கல்வி செல்வம். என்ன நமக்கு விளையாடு. இப்போ இந்த வயசுல அந்த மாணி பேர் மறந்துட்டேன், காயத்ரி மாணி அடைப்ப வந்தாங்க சாந்தாமணி. அவங்க என்ன ஒரு நாலேஜ் கூட இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு அழகா நான் அவங்களோட சீட்டு விளையாட நேர்த்துக்கா விளையாடுனேன். அவ்வளவு தூய்மையா அதுல இருக்காங்க. ஏதோ ஒரு ரூலுக்காக பின்னாடி இருக்க ஜட்ஜ் சொல்றாரு, என்ன இவங்க சொல்லி தரீங்க, எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்தது மாதிரி நினைச்சிட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க சேலஞ்ச் நான் சும்மா பண்ணுக்காக தான் போயிருந்தேன் விளையாடுறது. 2 தடவை ஜெயிச்சுன்னு 2 தடவை ஒரு டிக்ளரேஷன் தப்பு பண்ணேன், வேலைதான் பண்ணேன், சீக்கிரம் வெளியே வரணும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஃபன் ஒரு விளையாட்டு சொல்லும் போது நேரமும் எனக்கு முக்கியம், எல்லாமே முக்கியம் இல்லையா? இப்போ இது மட்டும் இல்ல, ஸ்ரீங்கிறது என்னது செல்வம் சொன்னேன், விஜய என்ன வெற்றி, துர்வா என்கிறது என்ன உறுதி. உறுதி இருக்கணும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினை இனிமை வேண்டும், நினைவு நல்லதே வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று வார்த்தை பாடியிருக்காரு. அதனால மனதில் உறுதி நல்லாவே இருக்குமா. யார் யார் இருந்தா? பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனரும். அதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணர். ஓகேமா? சோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் படிக்கிறதுக்காக தான் இந்த பகவத்கீதை சொல்லி தர்றது. எல்லா வயசுல சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் 80 இப்போ 90 ஒரு அம்மா ஆயிருக்கு. அவங்க 85 ஆகும்போது என்ன படிக்க வந்தாங்க. இப்போ 90 இயர்ஸ் கொண்டாடி இருக்காங்க. அவங்க நல்ல அழகாக எல்லாருமே பயனடைகிறார்கள். எல்லாரும்
இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த மன அடக்கம், பிறகு இந்திரிய அடக்கம் எல்லாமே நல்லா ஆயிட்டே. ரொம்ப நன்றி கேட்டது.